சங்கமயுகத்தில் பூமிக்கு வந்தாயே. சுந்தர சிவனே மனிதனின் வாழ்வில் அதிசயம் செய்தாயே. உண்மை ஞானம் உந்தன் ஞானம் அதை தினமும் படிப்பே. உண்மை ஞானம் உந்தன் ஞானம் அதை தினமும் படிப்பே. அதை தாரணை செய்தே பாபா உந்தன் ஞானத்தை நேசிக்கிறேன். பாபாவும் ஞானத்தை நேசிக்கிறேன். சத்திய சிவனை சங்கமயுகத்தில் பூமிக்கு வந்தாயே. சுந்தர சிவனை மனிதனின் வாழ்வில் அதிசயம் செய்தாயே. அதிகாலையில் அன்பாய் எழுவேன், வரதானங்கள் யாவும் பெறுவேன். அதிகாலையில் அன்பாய் எழுவேன், வரதானங்கள் யாவும் பெறுவேன். உன் ஞானம் என்னும் கீதம் தன்னில் மகிமையை நானும் அறிந்தேன். ஞானத்தை நேசிக்கிறேன் பாபா, ஞானத்தை நேசிக்கிறேன். சத்திய சிவனை சங்கமயுகத்தில் பூமிக்கு வந்தாயே. சுந்தர சிவனை மனிதனின் வாழ்வில் அதிசயம் செய்தாயே. சொர்க்கம் என்ற சுகத்தை தந்தாய், ஆனால் நீயோ விலகிய நின்றாய். சொர்க்கம் என்ற சுகத்தை தந்தாய், ஆனால் நீயோ விலகிய நின்றாய். என் பேச்சிலும் நீயே, மூச்சிலும் நீயே, உந்தன் நினைவில் வாழ்வே. ஞானத்தை நேசிக்கிறேன் பாபா, உன் ஞானத்தை நேசிக்கிறேன். சத்திய சிவனை சங்கமயுகத்தில் பூமிக்கு வந்தாயே. சுந்தர சிவனை மனிதனின் வாழ்வில் அதிசயம் செய்தாயே. உண்மை ஞானம் உந்தன் ஞானம் அதை தினமும் படிப்பே. உண்மை ஞானம் உந்தன் ஞானம் அதை தினமும் படிப்பே. அதை தாரணை செய்தே பாபா உந்தன் ஞானத்தை நேசிக்கிறேன். பாபா ஞானத்தை நேசிக்கிறேன். ஞானத்தை நேசிக்கிறேன். பாபா ஞானத்தை நேசிக்கிறேன். ஞானத்தை நேசிக்கிறேன். பாபா ஓம் சாந்தி. காலை வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். வணக்கம். இனிய காலை வணக்கங்கள். சரஸ்வதி அம்மாக்கு ஒரு சிரிப்பு அப்படியே. தமிழ்ல சொல்றது, தமிழ் பாபாங்களை எல்லாம் நம்மளை பற்றி என்ன எல்லாம் சொல்லி இருக்கிறான் உலகத்துல. தமிழ்ல சொல்லுவான்.
இன்றைக்கு பாபா உண்மையான தந்தையால மட்டும்தான் அந்த உண்மையான உலகத்தை ஸ்தாபிக்கலாம் என்று ஸ்டார்ட் பண்றார். டெய்லி ஏதோ ஒரு விதத்துல அவரும் பார்க்கிறார். மாத்திருவான் என்று. நாங்களும் என்ன அவ்வளவு கவனீனமாக இருக்கிறோம். அருமையான பாட்டு போச்சுது. அந்த பாட்டுல என்ன சொல்லப்பட்டுச்சுது? ஞானம் கிடைக்குது, ஆனா அதை தாரணை பண்ணணும். அவ்வளவுக்கு நாங்க தாரணை பண்றோம்னு பார்க்கணும். எங்கள் நாங்க செக் பண்ணி பார்க்கணும். பார்க்கலாம். இது 4/11/2025 மகா வாக்கியம். பாப்தாதா மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது உண்மையான தந்தையினால் உண்மையான தேவர்கள் ஆக்கப்படுகின்றீர்கள். தேவர்கள் என்றால் தெய்வீக குணங்கள் உடையவர்கள். சிம்பிளான கேள்விதான். தெய்வீக குணங்கள் உடையவர்களாக ஆக்கப்படுறான் இப்ப முதலாவது பிறவி. ஆகவே சத்தியத்தின் யுகமான சத்திய யுகத்தில் நீங்கள் சத்திய சகவாசத்தை கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. அதனாலதான் நாங்க பாபாவை தேர்ல இறைவனை கூப்பிடுறேன். எப்போ எங்களுக்குள்ள இம்பியூரிட்டி வருகுதோ, தூய்மை இல்லாத தன்மை வருகுதோ, அப்ப நாங்க என்ன செய்யறோம்? கடவுளை எடுத்து வாங்குறோம். ஆகவே சத்தியத்தின் யுகமான சத்திய யுகத்தில் நீங்கள் சத்திய சகவாசத்தை கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸ். கேள்வி: சத்திய யுகத்தில் ஏன் தேவர்கள் எப்பாவை செயல்களிலும் ஈடுபட முடியாது? சத்திய யுகத்தில் ஏன் தேவர்கள் எப்பாவை செயல்களிலும் ஈடுபட முடியாது? பதில்: உண்மையான தந்தையிடமிருந்து அவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பதனால் ஆகும். உண்மையான தந்தையிடமிருந்து அவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பதனாலாகும். நீங்கள் ராவணனால் சபிக்கப்பட ஆரம்பிக்கும் போதே பாவை செயல்கள் செய்வது ஆரம்பமாகுகின்றது. யுகத்துல சத்திய திரேதா யுகங்களில் நீங்கள் சத்கதி பெற்றிருக்கின்றீர்கள். அந்த நேரத்தில் சீரழிதல் என்ற குறிப்பே இருக்காது. அடிக்கடி சில வாணியில சொல்வார், உங்களை நேராக்க வந்திருக்கிறேன். இப்ப தலைகளா தொங்கிக் கொண்டிருக்கிறீங்க. சொல்ல இன்னைக்கு அங்க சீரழிதல் என்ற விஷயமே இல்லை. அந்நேரத்தில் விகாரங்களும் இல்லாததால் பாவை செயல்கள் செய்யப்படுவதில்லை. துவாபர கலியுகங்களில் இருக்கின்ற அனைவரும் சீரழிவு நிலையில் இருப்பதனால் தொடர்ந்தும் பாவை செயல்களை செய்கின்றார்கள். இதுவே புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விடயம் ஒன்றாகும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளான உங்களுக்கு தந்தை எங்கிருந்து விளங்கப்படுத்துகின்றார்? அவர் பரம தந்தையும் பரம ஆசிரியரும் பரம சத்குருவுமாவார். தந்தையின் இப்புகழ் மக்களிடம் கூறப்படும் போது ஸ்ரீ கிருஷ்ணர் அனைவரதும் தந்தையாக இருக்க முடியாது என்பது இயல்பாகவே நிரூபிக்கப்படுகின்றது. ஒரு சாரார் நோத்துல ஸ்ரீகிருஷ்ணர் தான் கடவுள்னு சொல்லினார். அது இலகுவாக நிரூபிக்கப்படுகின்றது.
அவர் சத்தியயுகத்தின் இளவரசனான ஒரு சிறு குழந்தை. அவரால் ஒரு லௌகீக ஆசிரியராகவும் இருக்க முடியாது, டீச்சராகவும் இருக்க முடியாது, அப்பாவாகவும் இருக்க முடியாது. குருவாக இருக்கலாம் அப்படின்னா அவரே அமர்ந்திருந்து ஓர் ஆசிரியரிடம் கற்க வேண்டும். அங்கே அனைவரும் சற்கதி அடைந்திருப்பதால் குருமார்கள் எவரும் இருப்பதில்லை. அரைக்கல்பத்திற்கு சற்கதியும் அரைக்கல்பத்திற்கு சீரழிவும் இருக்கின்றன. அங்கே சற்கதி இருப்பதால் இந்த ஞானத்திற்கான அவசியம் அங்கில்லை. சற்கதியில இருக்கிறதால எனக்கு ஞானம் தேவையில்லை. இல்லையா? அங்கே இந்த ஞானத்தை பற்றிய பேச்சுக்கே இடமில்லை. ஞானத்தை பற்றிய பேச்சுக்கே இடமில்லை. ஏனெனில் இங்கு ஞானத்தின் மூலம் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு சற்கதி கிடைக்கின்றது. அதன் பின்னர் துவாபர யுகத்திலிருந்து கலியுக இறுதி வரை சீரழிவே இருப்பதால் ஸ்ரீ கிருஷ்ணரால் எவ்வாறு துவாபர யுகத்தில் இருக்க முடியும்? எவருக்கும் இது தெரியாது. ஒவ்வொரு விடயத்திலும் ஆழமான கருத்துக்கள் இருப்பதால் அனைத்தையும் விளங்கப்படுத்துவது மிகவும் அவசியம். அவர் பரம தந்தையும் பரம ஆசிரியரும் ஆவார். ஆங்கிலத்தில் நீங்கள் அவரை மாத்திரமே சுப்ரீம் என்று அழைக்கின்றீர்கள். சுப்ரீம் ஃபாதர் சொல்லினார், சுப்ரீம் சொல்லினார். சில ஆங்கில வார்த்தைகள் மிகவும் சிறந்தவை. உதாரணத்துக்கு டிராமா என்ற வார்த்தை உள்ளது. ஒரு கூத்தை நாடகம் என்று அழைப்பதில்லை, இல்லாட்டி சினிமா என்று அழைப்பதில்லை. கூத்து என்று சொல்லி தெரியுந்தானே, நாட்டு கூத்துன்னு சொல்லி செய்வினம். அதை நாடகம் உண்டோ சினிமா என்றோ அழைப்பதில்லை. ஏனெனில் ஒரு கூத்தில் நடிகர்கள் மாற்றப்பட முடியும். லைவா நடக்கிறது, யாருக்கு வேணா நடந்த உடனே இன்னொரு அவரை ரிப்ளேஸ் பண்ணுவேன், இல்லாட்டி அவரை சாக்காட்டையே முடிவினா. சாக்காட்டுன்னா அந்த கேரக்டர் இல்லாம போற மாதிரி, அதோடு இன்னொரு ஆள் ரிப்ளேஸ் பண்ணும், இல்லாட்டி கதையை மாற்றி இந்த மாதிரி எல்லாம் செய்வினம். இவ்வுலக சக்கரம் தொடர்ந்தும் என்ன சொல்ல வரார் பாபா? புத்தையும் டிராமாவையும் கம்பேர் பண்ண. இவ்வுலக சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கிறது என அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் எவ்வாறு அது சுழல்கின்றது என்பது அவர்களுக்கு தெரியாது. அது மாற்றம் எதுவும் இல்லாமல் அவ்வாறே சுழல்கின்றதா அல்லது அதில் மாற்றம் ஏதும் உண்டா என்பது எவருக்கும் தெரியாது. அவர்கள் கூறுகின்றார்கள், ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதே இடம்பெறுகிறது. இது தொடர்ந்தும் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற ஒரு நாடகமே. மனிதர்கள் மாத்திரமே தொடர்ந்தும் இச்சக்கரத்தில் சுற்றி வருகின்றனர். என்ன சொல்ல வரேன் பாபா? நாளத்தை பற்றி என்ன சொன்னேன்? முடிவற்றது, தொடருது, ஆனா ஷூட் பண்ணினது, ஆனா இப்ப என்ன ஷூட் பண்ணது தெரியாது, இல்லையா? அது எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் நடக்கும். கூத்து அப்படி இல்லை. கூத்து இங்க நடக்கிற கூத்துக்கு ஆக்கள் மாற்றப்படலாம். அங்க ஷூட் பண்ணினது அப்படியே சுழண்டு கொண்டு இருக்குது. தெரியுமா எங்களுக்கு என்ன ஷூட் பண்ணிருக்குன்னு? அதான் நாங்க சீக்ரெட்.
பாபா சொன்னதால அது இப்ப எங்களுக்கு தெரியுது இல்லையா? அந்த புரிந்துணர்வு எங்க இருக்குது? இங்க இப்ப எங்களுக்கு இருக்குது இல்லையா? மற்றவைக்கு இல்ல. சொல்லிக்கணும். ஆனா அக்யூரேட்டா சொல்லிடமாட்டா இல்ல. சும்மா தன்னளவா சொல்லிவிடாம ஏதாவது எல்லாமே சொல்ல வேண்டியது தான். ஆனா அந்த டிராமாவில் ஏற்கனவே ஷூட் பண்ணப்பட்டதை வச்சுக்கொண்டு நாங்க அப்படி இருக்கலாமாண்டா இல்ல. நிறைய ஆட்கள் கேட்கிற கேள்வி. நேற்று கூட பாபா சொல்லியிருந்த கணக்கு சொல்லாதீங்கோ இல்லையா? அப்பாண்ட அறிமுகத்தை மட்டும் கொடுங்கோ இல்லையா? அப்ப சக்கரத்துலதான் நிறைய ஆட்களுக்கு நிறைய கேள்வி இருக்குது. இங்க ஒரு ஆள் இருக்கிறா சக்கரம் கொண்டு வந்துடனே நிறைய கேள்வி பாபாண்டைக்கு அழகா சொல்ற நாட்கள் என்னன்னு சொல்ற ஏற்கனவே உருவாக்கப்பட்டது நடந்து கொண்டிருக்குது அக்குரேட்டா. ஆனால் எங்களுக்கு தெரியாது, அது சுத்தி கொண்டே இருக்கு, அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் கூறுகின்றார்கள் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது இடம்பெறுகிறது, இது தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு நாடகமே. மனிதர்கள் மாத்திரமே தொடர்ந்தும் இச்சக்கரத்தை சுற்றி வருகின்றனர். நல்லது, இச்சக்கரத்தின் கால இல்லை என்ன? அது எவ்வாறு மீண்டும் சுழல்கிறது? அது ஒரு முறை சுற்றி வருவதற்கு எவ்வளவு காலம் எடுக்கிறது? எவருக்கும் இது தெரியாது. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த நாடகத்தின் பௌத்த மற்றும் இஸ்லாமிய குலங்களை சேர்ந்தவர்களுக்கும் நடிப்பதற்கென பாகங்கள் இருக்கின்றன. எல்லாருக்கும் அவைக்கென்று தனித்துவமான பாகம். பிராமணர்களாகிய உங்களுக்கு வம்சம் இருப்பதில்லை, இதுவே பிராமண குலம். இது அதிமேன்மையான பிராமண குலம் என்று அழைக்கப்படுகிறது. தேவகுலமும் இருக்கிறது, இதனை விளங்கப்படுத்துவது மிகவும் இலகுவாகும். சூட்சும உலகில் சூட்சும தேவதைகள் வாழ்கின்றார்கள். அங்கே சதைகளும் எலும்புகளும் இருப்பதில்லை. தேவர்களுக்கு சதைகளும் எலும்புகளும் இருக்கின்றன. கம்பேர் பண்றார் சூட்சும லோகத்தை சத்திய உலகத்தை. பிரம்மா விஷ்ணுவாகவும் விஷ்ணு பிரம்மாவாகவும் ஆகுகின்றார். அவர்கள் ஏன் விஷ்ணுவின் தொப்புள் கொடியிலிருந்து பிரம்மா தோன்றுவதை போல் சித்தரித்திருக்கின்றனர்? சூட்சும உலகில் இவ்விடயங்கள் இடம்பெறுகிறதா பெறுவதோ அல்லது அங்கே எந்த ஆபரணங்களும் இருப்பதோ இல்லை. அவனுக்கு சூட்சும உலகத்தை தேவலோகத்தை கம்பேர் பண்ற. இதனாலேயே பிரம்மா வெள்ளையாடை அணிந்த ஒரு பிராமணராக சித்தரிக்கப்பட்டுள்ளார். எங்க? சூட்சும உலகத்துல இல்லையா? ஏஞ்சல் என்று சொல்லக்குள்ள அவருக்கு எந்த ஆவரணம் இல்லை, ஜஸ்ட் பிளெயின் ஒயிட். அது அந்த வைப்ரேஷனால உருவாக்கப்பட்டது இல்லையா? அதனால அப்படி இருக்குது. இதனாலேயே பிரம்மா ஒரு சித்தரிக்கப்பட்டுள்ளார். பிரம்மா பல பிறவிகளின் இறுதி பிறவியில் ஒரு சாதாரண ஏழை மனிதர் ஆகுகின்றார். இந்த நேரத்தில் அவர் கைத்தறியால் தயாரிக்கப்பட்ட பருத்தி ஆடைகளையே அணுகின்றார். சூட்சும சரீரம் என்றால் என்ன என்பதை அந்த அப்பாவி மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை. பக்தி செய்கிறார்களுக்கு தெரியுமா? இல்லை. அங்கு சதையும் எலும்பும் அற்ற தேவதைகளே இருக்கின்றார்கள் என தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். சூட்சும உலகில் எந்த அலங்காரங்களும் இருக்க முடியாது, ஆனால் அவை படங்களில்
சித்தரிக்கப்பட்டிருப்பதால் பாபா அனுமானின் காட்சியை அருள்வதை போன்றே சூட்சும உலகின் காட்சிகளையும் அருளி அதன் அர்த்தத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அனுமானை போன்ற அத்தகையதொரு மனிதர் இருப்பதில்லை. பக்தி மார்க்கத்தில் அவர்கள் பல வகையான படங்களை உருவாக்குகின்றனர். விதவிதமாக சித்தரிக்கப்பட்டு என்னென்னலாம் மனதில் தோன்றுதோ பெற வேண்டியதான். அவற்றில் நம்பிக்கை கொண்டிருப்பவர்களிடம் அதனை பற்றி நீங்கள் எதுவும் கூறினால் நடக்கும். குழப்பமடைகின்றார்கள். அவர்கள் தேவிகள் போன்றோரின் சிலைகளை அதிகளவு வழிபட்ட பின்னர் அவற்றை மூழ்க செய்கின்றார்கள். அவை அனைத்தும் பக்தி மார்க்கம். அவர்கள் பக்தி மார்க்கம் என்ற என்ன சொல்றார், புதை சேற்றில் தங்கள் கழுத்தளவுக்கு புதையுண்டு விட்டன. நாங்க இதை போய் இப்படி சொல்லலாமா? நிச்சயமா சொல்ல முடியாது. பாபா எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறார். ஏனென்று சொன்னால் பக்திக்கும் ஞானத்துக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை சொல்றதுக்காண்டி இல்லையா? அதுக்குள்ள இருந்து நீங்கள் ஒரு பயன் இல்லைன்னு சொல்லலாது. பக்தி மார்க்கத்துல செய்யறதுக்கும் ஞான மார்க்கத்துல செய்யறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவையலால தங்களை ஆத்மாவை தூய்மையாக்க முடியாது. தெரியாது, முடியாதுன்ற சொல்லோட தெரியாது. ரிச்சுவல்ஸை செய்து கொண்டிருக்கிறமே ஒழிய ஆத்மாவை உயர்த்துறதுக்காண்டி எந்த விஷயமும் செய்யறல்ல. அதைத்தான் பாபா சொல்றார், புதையும் அதுக்குள்ளேயே மூழ்கி இருக்கிறான். இங்க பாபா என்ன செய்யறார், ஒவ்வொரு கற்பிதலும் எவ்ரிடே ஆத்மாவை எப்படி நான் கிளீன் பண்றேன், எப்படி நான் உயர்த்துறேன், எப்படி அந்த தெய்வீக குணங்களை கொண்டு வரேன் சொல்லி கொண்டு வரேன். அவர்களை அதிலிருந்து எவ்வாறு வெளியேற்றுவது? அதிலிருந்து அவர்களை வெளியேற்றுவது கடினமாகுகிறது. பிறரை வெளியேற்ற சிலர் கருவிகளாகிய போதிலும் பின்னர் அவர்களும் அதில் தாங்களாகவே சிக்கிக் கொள்கின்றார்கள். அவர்களும் புதை சேற்றில் கழுத்தளவுக்கு சிக்கிக் கொள்கின்றார்கள். என்ன முழுக்க முழுக்க அதுக்குள்ளேயே தங்களை மாற்றாம அதே மாதிரி சரீர உணர்வுக்குள்ள போயிடணும், இருக்கணும் இல்லை. இங்க நாங்க சரீர உணர்வு இருந்து ஆத்மாவுக்கு வாரத்துக்கு விடுபடுறதுக்கு பாபா இத்தனை விஷயம் சண்டே வாணியில சொன்னேன் இல்லையா? என்னென்ன மாதிரி எல்லாம் நாங்கள் எங்களை மாற்றி அமைக்கலாம். அதுக்கு பயிற்சி பண்றோம். நாங்க திருப்பி என்ன பக்திக்குள்ள போனா திருப்பி அதே இதுதான். சரீர உறவு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்கள் பாபா சொல்ற 5 விகாரங்களுக்குள்ளேயும் சிக்கப்படுகிறார். அதைத்தான் பாபா சொல்ற, சிக்கி விடுகிறார்கள். அவர்களும் புதை சேற்றில் கழுத்தளவுக்கு சிக்கிக் கொள்கிறார்கள். அதாவது அவர்கள் மிக பெரிய புதை சேரான விகாரத்தில் விழுந்து விடுகின்றார்கள். திருப்பி பழையபடி சரீர உணர்வுல போய் எல்லாத்துக்குள்ளேயும் மாட்டப்படும். இவ்விடயங்கள் சத்தியுகத்தில் இருக்க மாட்டாது. நீங்கள் இப்பொழுது உண்மையான தந்தையினால் உண்மையான தேவர்கள் ஆக்கப்படுகின்றீர்கள். சத்தியயுகத்தில் சத்தியத்தின் சகவாசம் இருக்க மாட்டாது. சத்தியத்தின் சகவாசம் எத்தனையோ செய்யணும். கோயிலுக்கு போயினோம், சமய கூட்டங்கள் வைக்கணும், பஜன் பாடினதெல்லாம் சத்தியத்தின் சகவாசம் சொல்லிக்கணும். அப்படியெல்லாம் அங்க இருக்காது. இங்கேயே உங்களுக்கு சத்தியத்தின் சகவாசம் இருக்கின்றது. அனைவரும் கடவுளின் வடிவங்கள் என மக்கள் நினைக்கின்றார்கள். அவர்கள் எதனையும் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள். தந்தை எங்கமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகின்றார். கலியுகத்தில் அனைவரும் பாவாத்மாக்கள், ஆனால் சத்தியுகத்தில் அனைவருமே புண்ணியாத்மாக்கள்.
என்ன அழகா இதுல பாபா சொல்றார் பாருங்க, உங்களுக்கு சத்தியத்தின் சகவாசம் இருக்கிறது, அவைகள் வந்து அனைவரும் கடவுளின் வடிவங்கள் என மக்கள் நினைக்கின்றார்கள். என்ன இந்த குருமார்கள் அவியல் எல்லாத்தையுமே நினைக்கணும், இவளும் கடவுள் தான் நினைச்சு எவ்வளவு ஒரு மூடத்தனமான விஷயங்களை செய்திருக்கணும் இல்லையா? எதனையும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். கொண்டது சிலர் அதனை தங்கள் கழுத்தில் அணியும் பழக்கமுடையவர்கள். அவர்கள் மிகச்சிறிய வேலையை செய்கின்றார்கள். உண்மையில் பிரம்ம பாபா கூட சின்ன ஒரு புத்தகம் வச்சிருந்தார் எப்பவுமே பொக்கெட்டுக்குள்ள. அப்ப இவ்வளவு பக்தி செய்த பக்தி இப்ப நாள் பாருங்க, வேலையை செய்கின்றார்கள். உண்மையில் இது ஒரு வினாடிக்கான விடயமாகும். நீங்கள் ஒரு முறை தந்தைக்கு உரியவராகிய பின்னர் நீங்கள் உலக அதிபதிகளாகுவதை போன்றதாகும். அத்தகைய குழந்தைகள் பாபாவுக்கு எழுதவும் ஆரம்பிக்கின்றார்கள். பாபா, நான் உங்கள் ஒரு நாள் வயது குழந்தை என்று சொல்லி கடிதம் எழுத ஒரு நாள் வயது குழந்தை. ஒரே நாளில் அவர்கள் நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டு உடனடியாக பாபாவுக்கு கடிதம் எழுதுகின்றார்கள். நீங்கள் ஒரு குழந்தையாகி விட்டதால் நீங்கள் ஒரு உலக அதிபதி. நீங்கள் ஒரு குழந்தையாகி விட்டதால் நீங்கள் உலக அதிபதி. சண்டேவாணியில பாபா என்ன சொன்னார்? குழந்தைன்னா என்ன? பாதுகாப்பு. பாதுகாப்பு இல்லையா? அதிபதி மட்டுமில்ல, பாபாவோட பாதுகாப்பு எப்பவுமே உங்களுக்கு இருக்கு. பச்சா பச்னான்னு சொன்னார் ஹிந்தி வேர்டு. எல்லாம் அண்ணாண்டு சண்டையோடையே போட்டுது. இது எவரது புத்தியிலும் அரிதாகவே நிற்கின்றது. நீங்கள் உலக அதிபதிகளாகுகின்றீர்கள், அங்கே வேறு எந்த தேசமும் இல்லை. அவற்றின் பெயர் வடிவம் அனைத்தும் மறைந்துவிட்டது. இந்த தேசங்கள் இருந்தன என்பதும் எவருக்கும் தெரியாது. அவை இருந்திருந்தால் அவற்றின் வரலாறும் புவியியலும் நிச்சயமாக இருந்திருக்கும். அங்கே அந்த தேசங்கள் இருக்க மாட்டாது. இதனாலேயே நீங்கள் உலக அதிபதிகளாகுவதாக கூறப்படுகின்றது. பாபா விளங்கப்படுத்தியுள்ளார், நான் உங்கள் தந்தையும் நானே ஞானக்கடலும் ஆவேன். இந்த ஞானம் மிகவும் மேன்மையானது என்பதால் இதன் மூலம் உலக அதிபதிகள் ஆகுகின்றோம். எங்கள் தந்தையே பரம்பொருள். எங்கள் தந்தையே பரம்பொருள். அவரே உண்மையான தந்தையும் உண்மையான ஆசிரியரும் ஆவார். அவர் எங்களுக்கு உண்மையை கூறுகின்றார். அவர் எங்களுக்கு கொடுக்கின்ற கற்பிதழ்கள் எல்லையற்றவை. அவர் அனைவருக்கும் சத்கதி அருள்கின்ற எல்லையற்ற குரு. நீங்கள் ஒரேயொருவரை பற்றி புகழ் பாடும் போது அப்புகழ் வேறு எவருக்கும் உரியதாக இருக்க முடியாது. அவர் உங்களை தனக்கு சமமாக ஆக்கும் போதே அது அப்படி இருக்க முடியும். புகழ் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, சமமாக ஆகும் போதே அது அப்படி இருக்க முடியும். ஆகவே நீங்களும் தூய்மையாக்குபவர்கள் ஆகுகின்றீர்கள். மக்கள் எழுதுகின்றார்கள், சத்நாம், சத்தியத்தின் பெயரில் சொல்லி, சத்தியத்தின் பெயர்ல இதை செய்கிறேன்னு சொல்லி தானே சத்நாம். தாய்மார்களாகிய நீங்களே தூய்மையாக்குகின்ற கங்கைகள். உங்களை சிவசக்திகள் என்றோ அல்லது சிவனின் குலத்தை சேர்ந்த பிரம்ம குமார்கள் குமாரிகளான சிவகுலத்தினர் என்றோ அழைக்கலாம். அனைவரும் சிவனின் குலத்தினரே. ஆனால் பிரம்மாவின் மூலம் படைப்பு உருவாக்கப்படுவதால்
பிரம்மகுமார்களும் குமாரிகளுமாகிய நீங்கள் சங்கம யுகத்தில் மாத்திரமே இருக்கின்றீர்கள். அவர் உங்களை பிரம்மாவின் ஊடாக தத்தெடுக்கின்றார். முதலில் பிரம்மகுமார்களும் குமாரிகளுமான நீங்கள் இருக்கின்றீர்கள். எதுக்கு கனெக்டடா என்ன சொன்னார் பாபா? சண்டே வாணியில முதலில் பிரம்மகுமார்களும் குமாரிகளுமாகிய நீங்களே இருக்கிறீர்கள். மூதாதைய ஆத்மாக்கள். வெரி குட். இல்லையா? மூதாதைகள். எவரும் எதிர்த்தால் நீங்கள் அவரிடம் கூறலாம், இவரே தந்தை பிரவேசிக்கின்ற பிரஜாபிதா பிரம்மா. தந்தை கூறுகின்றார், நான் இவரில் பல பிறவிகளின் இறுதி பிறவியில் இவரினுள் பிரவேசிக்கின்றேன். அவர்கள் பிரம்மா விஷ்ணுவின் தொப்புள் கொடியிலிருந்து வெளிப்படுவதை போன்று சித்தரித்துள்ளார்கள். பக்தியில அது ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு படம் இல்லையா? இதாலேயும் செய்து வச்சிருப்பேன். என்ன சொல்றேன், சிலையாகவும் செய்து வச்சிருப்பேன். அவற்றை தொப்புள் கொடியில தாமரை பூவில் இருக்கிற மாதிரி. நல்லது. ஆகவே விஷ்ணு அவரது தொப்புள் கொடியிலிருந்து வெளிப்பட்டார். நீங்கள் எதிரும் புதிருமான அம்புக்குறியை வரைய வேண்டும். அப்படி வட்டம் வட்டமா போடுறதானே இந்த மாதிரி, இதுல இருந்து இவர் இதுல இருந்து இவர் என்று சொல்லி வரைய வேண்டும். விஷ்ணு பிரம்மாவாகவும் பிரம்மா விஷ்ணுவாகவும் ஆகுகின்றார். அவர் இவரிலிருந்தும் இவர் அவரிலிருந்தும் வெளிப்படுகின்றார்கள். இவருக்கு, அதாவது பிரம்மாவுக்கு ஒரு வினாடியே எடுக்கின்றது. அவருக்கு, விஷ்ணுவுக்கு 5000 வருடங்கள் எடுக்கின்றன. இவை அமர்ந்திருந்து நீங்கள் பிறருக்கு விளங்கப்படுத்துகின்ற அற்புதமான விடயங்கள். அதெல்லாம் யூனிக்கான விஷயங்கள். தந்தை கூறுகின்றார், லக்ஷ்மியும் நாராயணனும் 84 பிறவிகளை எடுக்கின்றார்கள். அதன் பின்னர் நான் இவரில் பல பிறவிகளின் இறுதி பிறவியில் இவருக்குள் பிரவேசித்து இவரை இவ்வாறு ஆக்குகின்றேன். இது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விடயமாகும். அமருங்கள். இவரை நாங்கள் ஏன் பிரம்மா என அழைக்கின்றோம் என்பதை நாங்கள் உங்களுக்கு கூறுவோம். இருங்கோ, கொஞ்சம் நேரம் பொறுத்து கொள்ளுங்கோ, நாங்க சொல்றோம் உங்களுக்கு கதை என்று சொல்லி சொல்லட்டா கூறுவோம். இப்படங்கள் முழு உலகிற்கும் காட்டப்படுவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளன. எங்களால் இவற்றை உங்களுக்கு விளங்கப்படுத்த முடியும். எவ்வாறாயினும் இதனை புரிந்து கொள்கின்ற நியதியுடையவர்கள் மாத்திரமே இவற்றை புரிந்து கொள்வார்கள். உருவாக்கி வச்சிருக்கிற படம் எல்லாம் என்னத்துக்கு? சேவைக்காண்டி. நேற்று பாபா என்ன படத்தை பற்றி சொன்னார்? எந்த படம் இருந்தா போதும் சொன்னார்? 3 படம் ஸ்பெஷலா சொன்னார். கீதையின் கடவுள் யாரு? லட்சுமி நாராயணன் படம், ஏணி படம். இவன் லட்சுமி நாராயணன் ஏணி படம் இல்லையா? அதை புரிந்து கொள்வதற்கு அவர்கள் எங்கள் குலத்திற்கு உரியவர்கள் அல்ல. புரிந்து கொள்ளாதவர்களுக்கு அவர்கள் எங்கள் குலத்துக்கு உரியவர்கள் அல்ல என்றே நாங்கள் கூறுகின்றோம். அவர்கள் அங்கே சென்ற போதிலும் அவர்கள் பிரஜைகளில் ஒருவராகவே இருப்பார்கள். எங்களை பொறுத்தவரை அனைவருமே ஆதரவற்ற ஏழைகள். செல்வம் இல்லாததால் ஏழைகளாக இருப்பவர்களே ஆதரவற்ற ஏழைகள் என கூறப்படுகின்றார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் பல்வேறு கருத்துக்களையும் கிரகிக்க வேண்டும். தலைப்புகளில் சொற்பொழிவுகள் ஆற்றப்பட வேண்டும்.
இந்த தலைப்பு இதிலும் குறைந்ததா? அவர்கள் பிரஜாபிதா பிரம்மாவையும் சரஸ்வதியையும் 4 கரங்களுடன் காட்டுகின்றார்கள். ஆகவே 2 கரங்கள் புத்திரிக்கானவை, அவர்கள் தம்பதியர் அல்ல. இல்லையா? பக்தியில என்ன சொல்லிச்சுன்னா தம்பதின்னு சொல்லிச்சுன்னா, ஆனா புத்திரிக்கானன்ற 2க்கு பாபதி தம்பதியக்குரியது அல்ல. உண்மையில் விஷ்ணுவின் ரூபமே தம்பதி, பிரம்மாவின் புத்திரியே சரஸ்வதி. சங்கரருக்கும் துணைவி இருப்பதில்லை. என்ன சொல்லிச்சுனா, சங்கரற்ற மனைவி யாருண்டு? பார்வதின்னு சொல்லிச்சுனான் இல்லையா? இதனாலேயே அவர்கள் சிவனையும் சங்கரரையும் பற்றி பேசுகின்றார்கள். சங்கரர் என்ன செய்கின்றார்? விநாசம் அணுகுண்டுகளினால் இடம்பெறுகிறது. தந்தையால் எவ்வாறு தனது குழந்தைகளுக்கு மரணத்தை ஏற்படுத்த முடியும்? சங்கரர் கண்ணை திறந்த உடனே எல்லாம் எரிஞ்சு சாம்பலாச்சுன்னு சொல்லினான். அவ கேட்கிற அது அணுகுண்டால தூண்டப்படுதனுடைய மெடிடேஷன் விநாசம் அணுகுண்டுகளினாலதான் இடம்பெறுதையுடைய தந்தை எவ்வாறு தனது குழந்தைகளுக்கு மரணத்தை ஏற்படுத்த முடியும்? அது ஒரு பாவமாகிவிடும். தந்தை உண்மையில் உங்கள் அனைவரையும் எந்த முயற்சியும் இல்லாமல் அமைதி தாமத்துக்கு அழைத்து செல்கின்றார். அனைவரும் தத்தமது கர்ம கணக்குகளை தீர்த்த பின்னர் வீடு திரும்புகின்றார்கள். ஏனெனில் இது தீர்வு காலமாகும். தந்தை சேவை செய்வதற்காக வருகின்றார். அவர் அனைவருக்கும் சத்கதி அருள்கின்றார். சேவை செய்யறதுக்குத்தான் அவர் இங்க வாரார். எல்லாருக்கும் சத்கதி அருள்கின்றார். நீங்களும் முதலில் முக்தியையும் பின்னர் சத்கதியையும் பெறுவீர்கள். இவ்விடயங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். வேறு எவருக்கும் இவ்விடயங்கள் முற்றிலுமே தெரியாது. சிலர் உங்கள் புத்தியை பெருமளவு தின்று விடுகிறார்கள். இருப்பினும் அவர்கள் முற்றிலும் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. என்ன சொல்ல வாயினா? கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு ஐக்கியப்படுத்துறேன்னு சொல்றதானே, அதைத்தான் சொல்ற. வார்த்தை சரியில்லை. நன்கு புரிந்து கொள்ள விரும்புபவர்கள் வந்து புரிந்து கொள்வார்கள். அவர்களிடம் கூறுங்கள், ஒவ்வொரு விடயத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள விரும்பினால் அதற்கு நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும். இங்கே தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பதற்கான கட்டளையே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது முற்காடு. அனைவருமே ஒருவருக்கொருவர் துன்பத்தை விளைவிக்கின்றார்கள். இது துன்ப உலகம் எனப்படுகிறது. சத்தியயுகம் சந்தோஷ உலகமாகும். இத்துன்ப உலகம் எவ்வாறு சந்தோஷ உலகமாக மாற்றம் அடைகின்றது என்பதை நாங்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்துவோம். லட்சுமியும் நாராயணனும் சந்தோஷ உலகில் இருந்தார்கள். பின்னர் 84 பிறவிகளை எடுத்த பின்னர் அவர்கள் இத்துன்ப உலகிற்குள் பிரவேசித்தார்கள். இவருக்கு எவ்வாறு பிரம்மா என பெயரிடப்பட்டது? தந்தை கூறுகின்றார், நான் இவருக்குள் பிரவேசித்து எல்லையற்ற துறவரத்தை மேற்கொள்வதற்கு இவரை தூண்டுகின்றேன். அப்ப என்ன நாங்க செய்யணும்? எல்லையற்ற துறவரத்தை மேற்கொள்ள வேண்டும். தூண்டுகின்றேன். அதுக்கு தான் இவ வந்திருக்கிறார். தந்தை உடனடி துறவரத்திற்கான தூண்டுதலை ஏற்படுத்துகின்றார். உடனடி துறவரம். ஏனெனில் அவர் இவரை சேவை செய்ய தூண்ட
தூண்ட வேண்டும். அவரே அனைத்தையும் தூண்டுகின்றார். பாபா இவரை பிரம்மாவை சேவை செய்ய தூண்டணும். ஆனா தூண்டுவிக்கிறத கரவன்ஹார் அவர் தூண்டுவிக்கின்றார். இவருக்கு பின்னர் பலரும் உருவாகினார்கள். அவர்களுக்கும் பெயர்களும் வழங்கப்பட்டன. பிரம்மாவுக்கு அவர் லேக்ராஜிக்கு பிரம்மாண்டு பெயர் வழங்கப்பட்ட மாதிரி முக்கியமான ஆட்களுக்கு ஆதியில வந்த ஆட்களுக்கு பேரும் வழங்கப்பட்டன. அவர்கள் பின்னர் பூனைக்குட்டிகளின் உதாரணத்தை காட்டுகின்றார்கள். இந்த என்ன பூனைக்குட்டியின் உதாரணம்? பாதுகாப்பாக இருப்பினம் என்ன அந்த ஆட்கள் பாபா உண்டு என்றுதான் நான் நினைக்கிறேன். வேறு நாளும் இருக்கும். அவர்கள் அதுவை அனைத்தும் கட்டுக்கதைகள். பூனைக்குட்டிகள் எவ்வாறு இருக்க முடியும்? ஒரு பூனையினால் அமர்ந்திருந்து வேற இன்னும் கதை போல இருக்கு. ஒரு பூனையினால் அமர்ந்து இந்த ஞானத்தை செவிமடுக்க முடியாது. அந்த கதையா இன்னொரு கதை. இந்த ஞானத்தை செவிமடுக்க முடியாது. பாபா சேவை செய்வதற்கு உங்களுக்கு பல வழிகளை காட்டுகின்றார். ஒருவர் ஏதேனும் புரிந்து கொள்ளாது விட்டால் அவரிடம் கூறுங்கள், நீங்கள் அல்பாவை புரிந்து கொள்ளும் வரையில் வேறு எதையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. நேற்றும் பாபா சொன்னார் இல்லையா, புரிந்து கொள்ள முடியாது. இந்த ஒரு விடயத்தின் மீது நம்பிக்கை வைத்து அதனை எழுதுங்கள். இல்லாவிடின் நீங்கள் அதனை மறந்து விடுவீர்கள். மாயை உங்களை அதனை மறக்கச் செய்வாள். தந்தையின் அறிமுகமே பிரதான விடயமாகும். தந்தையின் அறிமுகமே பிரதான விடயமாகும். வேறு இவருக்குமே தெரியாத உலகத்தின் ஆரம்பம், மத்தி, இறுதியின் ரகசியங்களை எங்களுக்கு கூறுகின்ற எங்கள் தந்தையே பரமதந்தையும் பரம ஆசிரியரும் ஆவார். இதனை பரம் என்று சொன்னா உயர்ந்த இல்லையா, இதனை விளங்கப்படுத்துவதற்கு காலம் எடுக்கிறது. அவர்கள் தந்தையை புரிந்து கொள்ளும் வரை தொடர்ந்தும் கேள்விகளை கேட்டுக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் அல்பாவை புரிந்து கொள்ளாது விட்டால் பீட்டாவையும், அதாவது அல்பான்றது அப்பா, பீட்டான்றது ஆஸ்தி, புரிந்து கொள்ள இயலாதிருக்கும். அவர்கள் அர்த்தமில்லாமல் சந்தேகம் கொண்டு தொடர்ந்தும் வினவுவார்கள். சமய நூல்களில் இவ்வாறே குறிப்பிடப்படுகிறது. நீங்கள் ஏன் இவ்வாறு கூறுகின்றீர்கள்? அங்க அப்படி சொல்லிக்கிறேன். என்ன சொல்லின? முதலாவது கேள்வி என்ன கேட்பினோம் தெரியுமா? புல்லாகி பூடாய் புருவாய் அங்க அப்படி சொல்லின, நீங்க என்ன இப்படி சொல்றீங்களான்னு சொல்லி அந்த கேள்வி அடிக்கடி வரும் இல்லையா? அப்படி நிறைய கேள்விகள் கோட் பண்ணி கேட்பின. ஆகவே முதலில் தந்தையின் அறிமுகத்தை அவர்களுக்கு கொடுங்கள் சொல்லி பாபா வாணியை முடிக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் செல்ல குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றோம். मीठे सिकिलदे बच्चों प्रीत माँ पिता पाटा का याद यार और गुड मॉर्निंग मानी बच्चों को नमस्ते।
वाणी बच्चों की वाणी पाको नमस्ते நமஸ்தே பாபா. தாரணைக்கான சாராம்சம். முதலாவது, கர்மம், நடுநிலை கர்மம், பாவ கர்மத்தின் ஆழமான தத்துவத்தை உங்கள் புத்தியில் வைத்திருப்பதனால் எப்பாவச் செயல்களையும் செய்யாதீர்கள். இந்த ஞானத்தையும் யோகத்தையும் கிரகித்து பின்னர் பிறருக்கு இந்த ஞானத்தை கொடுங்கள். இந்த ஞானத்தையும் யோகத்தையும் கிரகித்து பின்னர் பிறருக்கு இந்த ஞானத்தை கொடுங்கள். இரண்டாவது, உண்மையான தந்தையின் இந்த உண்மையான ஞானத்தை கொடுப்பதன் மூலம் சாதாரண மனிதர்களை தேவர்களாக மாற்றுகின்ற சேவையை செய்யுங்கள். சாதாரண மனிதர்களை தேவர்களாக மாற்றுகின்ற சேவையை செய்யுங்கள். விகாரம் என்ற புதை சேற்றிலிருந்து அனைவரையும் அகற்றி விடுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஆன்மீக போதையை அனுபவம் செய்து சதா வெற்றியாளராகுவதனால் உங்கள் நம்பிக்கையின் அத்தாட்சியை காட்டுவீர்களாக. நீங்கள் ஆன்மீக போதையை அனுபவம் செய்து சதா வெற்றியாளராகுவதனால் உங்கள் நம்பிக்கையின் அத்தாட்சியை காட்டுவீர்களாக. ஆன்மீக போதையை நீங்க அனுபவம் செய்தீங்கள்டா அதுக்கு நீங்கள் என்ன அத்தாட்சி காட்டணும்? என்ன அத்தாட்சி? விளக்கம். அலௌகீக ஆன்மீக போதையை உங்கள் நம்பிக்கை என்னும் கண்ணாடி, அலௌகீக ஆன்மீக போதையே உங்கள் நம்பிக்கை என்னும் கண்ணாடி. நம்பிக்கையின் அத்தாட்சி போதையும், போதையின் அத்தாட்சி சந்தோஷமும் ஆகும். சதா சந்தோஷமாகவும் போதையடைந்து இருப்பவர்களினதும் முன்னால் மாயையினால் தனது விளையாட்டுக்களை மேற்கொள்ள முடியாது. ஒரு கவலையற்ற சக்கரவர்த்தியின் ராஜ்யத்திற்குள் மாயையினால் பிரவேசிக்க முடியாது. ஆன்மீக போதையானது உங்களை இந்த பழைய உலகையும் உங்கள் பழைய சம்ஸ்காரங்களையும் இலகுவில் மறக்க செய்கின்றது. ஆன்மீக போதையானது உங்களை இந்த பழைய உலகையும் உங்கள் பழைய சம்ஸ்காரங்களையும் இலகுவில் மறக்க செய்கின்றது. ஆகவே சதா உங்கள் ஆத்ம உணர்வு ரூபத்தின் போதையையும் உங்கள் ஆன்மீக வாழ்வின் போதையையும் ஒரு தேவதையாக இருக்கின்ற போதையையும் எதிர்காலத்தின் போதையையும் பேணினால் நீங்கள் வெற்றியாளர்கள் ஆகுவீர்கள். இதெல்லாமே விழிப்புணர்வுல இருக்கணும். ஆத்ம உணர்வு ரூபத்தின் போதை, ஆன்மீக வாழ்வின் போதை, தேவதையாக இருக்கிற போதை, எதிர்காலத்துல நீங்க என்னவாக போறீங்கன்ற அந்த போதை. அப்ப இதை எப்படி செய்தீங்கன்னா நீங்கள் வெற்றியாளர்கள் ஆகுவீர்கள். ஸ்லோகம். இனிமை என்னும் நற்குணம் பிராமண வாழ்வின் மகத்துவம். ஆகவே இனிமையானவர்களாகி பிறரையும் இனிமையானவர்கள் ஆக்குங்கள். நீங்களும் இனிமையானவர்களாகி பிறரையும் அவ்வாறு ஆக்குங்கள். அவியத்த சமிகை. இந்த மாசம் என்ன? சரீரமற்ற ஸ்திதியின் பயிற்சியை அதிகரியுங்கள். அதுக்குள்ள பிரக்கெட்டுக்குள்ள அசரீரி மற்றும் விதேகி. விளக்கந்தாரர் பாபா. சரீரமற்ற பாப்தாதா குழந்தைகளாகிய உங்களை சரீரமற்றவர்கள் ஆக்கும் பொருட்டு ஒரு சரீரத்தின் ஆதாரத்தை பெற வேண்டும். அதே போல் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வாழ்விலும் இந்த சரீரத்திலும் இருக்கும் பொழுது
ஒரு சரீரமற்ற ஆத்மாவின் ஸ்திதியிலும் ஆத்ம உணர்விலும் ஸ்திரமானவர்களாகுவதுடன் ஒரு கரவன்ஹாராக, அதாவது செய்து முடிப்பவர், அச்சரீரத்தின் செயல்களை செய்யுமாறு வைக்க வேண்டும். நான் இதை செய்விக்கிறேன், இந்த கை மூலம் செய்விக்கிறேன். அந்த சரீரம் ஒரு கரன்ஹார் செய்பவர். நீங்கள் அந்த சரீரமற்ற கரவன்ஹார், நான் செய்விக்கிறவன். இந்த ஸ்திதியால் சரீரமற்ற ஸ்திதியும் தந்தையை பின்பற்றுதலும் என இந்த ஸ்திதியானது சரீரமற்ற ஸ்திதியும் தந்தையை பின்பற்றுதலும் என அறியப்பட்டுள்ளது. தந்தையை பின்பற்றுகின்ற ஸ்திதியானது உங்கள் சரீரத்தின் விழிப்புணர்வுக்கு அப்பாற்பட்டு சதா சரீரமற்றிருப்பதும் அசரீதியாக இருப்பதும் ஆகும். என்ன சொல்ல வாரேன்? சரீரமற்ற ஸ்திதியின் பயிற்சி. எவ்வளவுக்கு நான் அந்த உணர்வுல இருந்து நான் இந்த சரீரத்தை கொண்டு வச்சு, நான் ஆத்மா இந்த சரீரத்தை கொண்டு வச்சு ஒவ்வொரு காரியங்களும் செய்கிறேன் என்ற அந்த நிலை என்ன இயக்கிறத சாந்தி.